சுட்டு பூசிக்கிறேன். கடிச்சியடி. நான் தாண்டி உன் தண்டபாணி. நீயா? ஆமா. இப்ப நான் உன்னை கடத்த போறேன். கோயில்ல வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன். தாலி கட்ட போறியா? முடிவு எடுத்துட்டான் தண்டபாணி. இன்னையில இருந்து நீதான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. அங்க பாத்தியா காம்பவுண்ட் சோருக்கு அங்கிட்டு ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்குது. நாம 2 பேரும் போறோம். காம்பவுண்ட் சோர ஒரே ஜம்ப், ஆட்டோக்குள்ள ஏறோம். அப்படியே கோயிலுக்கு எஸ்கேப். வா நீ வந்துதான். என்னங்கடி அம்மா, நான் உன்னதானே கட்ட போறேன். உங்க ஆத்தால எதுக்கு கூப்பிடுற? யாருக்கிட்ட வெயிட் ஆடுறடி? சுத்தி சுத்தியா வரேன். சும்மா அம்மா வந்துடாது. உன்னை இவ்வளவு விட்டு வச்சே தப்பு. என்னடி குரல் கொடுக்குற? இருவன் ஸ்பீக்கர் ஆஃப் பண்றேன். ஒவ்வொருத்தரா வாங்க. தைரியம் வந்து ஓட்டுறா வாங்க. என்ன வலிக்குது வலிக்குது. ஐயோ 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 கழுத்து பிடிக்கிறாங்க. ஆமாமா தண்டபாணிதாமா. ஏப்பா தண்டபாணி, என்ன இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருங்கக்கா. எங்க அப்பா எனக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நீங்களும் எனக்கு பத்மாவை கட்டி வைக்கிற மாதிரி தெரியல. கையை விரிச்சிட்டீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் வேற என்ன பண்ண முடியும்? அதனாலதான் பத்மாவை யாருக்கு தெரியாம நைஸா கடத்திட்டு போய் திருநீர்மலையில வச்சு தாலி கட்டிடலாம் தான் இப்படி எல்லாம் பண்ணேன் நானு. பத்மாவை இப்படி தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்டேடா. பாக்குறவங்க எங்களை கேவலமா நினைக்க மாட்டாங்க? அது மட்டும் இல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கூட்டி கொடுத்துட்டாங்கன்னு உங்க அப்பா சொல்ல மாட்டான். சொல்லத்தான் செய்வான், சொல்லத்தான் செய்வான். ஆனா என்ன பண்றது? எனக்கு பத்மா மேல உயிர். அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீங்க வேணா பத்மாவை கேட்டு பாருங்க, நான் இல்லாம அவளால இருக்க முடியுமான்னு. சொல்லேன் பத்மா. பாத்தீங்களா எப்படி ஒரு லவ் ஃபீலிங்ல அழுதுகிட்டே போறான்னு பாருங்க. அக்கா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. நீங்களும் வாங்கக்கா. ஒரு மனுஷனை இப்படியா போட்டு அடிக்கிறது? இது பாருங்கக்கா, எப்ப அந்த பையனோட அப்பா அவனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாரோ, இனிமே நம்ம வெயிட் பண்றது நல்லது இல்ல. அப்படியே நம்ம பத்மாவுக்கு வேற மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவளும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்க்கா. என்னம்மா இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி பேசலாமா? பேசினபடி பணமும் நகையும் நாம தண்டபாணி அப்பாட்ட கொடுக்கலனா அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா? இல்ல அவர் கேட்டது கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட வசதி தான் இருக்கா? இருக்கிறதே என் கையில காதுல போட்டிருக்கிற 10 சவர நகைதான். அதை வச்சுக்கிட்டு அவ கல்யாணத்தை நடத்த முடியுமா? எனக்கு மட்டும் என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற ஆசை இல்லையா? அக்கா நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்கக்கா. பத்மா கல்யாணத்துக்கு தேவையான பணம் நகை எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு அவங்க அப்பா பார்த்து பேசலாம்க்கா. யோசிக்காதீங்க. இன்னும் ஒரு நாள் தாமதம் பண்ணாலும் எங்க அப்பா வேற யாருக்காவது என்ன வேலை பேசி வித்துருவான். அதான் அவளே எல்லாத்தையும் போட்டு கல்யாணத்தை பண்றேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னக்கா யோசிக்கிற? சரிடே, இவ நல்ல எண்ணத்துலதான் சொல்றா. ஆனா அவ வீட்டுக்கார ஒத்துக்கணுமே. ஒத்துக்க வைக்கிறேன்க்கா. நியாயப்படி பார்த்தா இந்த கல்யாணத்தை அவர் தான் எடுத்து நடத்தணும். அவருக்கு பதிலா நான் இதை செய்யறேன். ஏங்கா இந்த கல்யாணத்தை நடத்த எனக்கு உரிமை இல்லையா? சொல்லுங்க. இது பாருங்கக்கா, நாளைக்கு அவங்க அப்பாவை பாக்குறோம், கல்யாணத்தை பிக்ஸ் பண்றோம். பாருமா, நீ பெரிய இடத்து பொண்ணு, சொன்னதை செய்வங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இருந்தாலும் என் பையனுக்கு வேற பெரிய இடத்துல பேசி முடிச்சிட்டோம். பெரிய இடத்துல பேசி முடிச்சிட்டீங்களா? ஆமா, உங்களை விட 2 மடங்கு அதிகமா செய்யறாங்க. பொண்ணு காரு பங்களாவோட வருது. அதனால மாப்பிள்ளை விஷயத்தை தவிர மத்த எந்த விஷயமா இருந்தாலும் பேசுவோம். என்ன பெரியவர் எப்படி பேசுறீங்க? உங்க பையனுக்கு இன்னொரு இடத்துல பொண்ணு பார்க்க போறதே எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? பயமுறா. எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? எதுக்கு உங்ககிட்ட சொல்லணுங்கிற? பெரிய பிர்லா வீட்டு ஃபேமிலி மாதிரி 2 வீட்டுக்காரங்களை கல்யாண சம்பந்தம் பேச வந்தானுங்க. பேசிட்டு அடுத்த நாளே அவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு அவன் போயிட்டானுங்க. இந்த நாய்களை கார் வச்சு தேட சொல்றியா? இந்த பாருமா, அப்படி ஒண்ணு என் பையனுக்கு உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்பா, எங்க குடும்பம் இப்படி உடைஞ்சு தனித்தனியா போகுன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். என்னது பெரிய மனசு பண்றதா? ஒருத்தர் 100 ரூபாய்க்கு பண்ணி வாங்கி தீனி போட்டு வளர்க்கறான்னா அது 1000 ரூபாய்க்கு விக்கிறதுக்கு தான். அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பையனுக்கு சோறு போட்டு கிடா மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அவனை வித்து எனக்கு ஒரு 10 லட்சமாவது லாபம் கிடைக்க வேணா? யோ, என்ன பேச்சு பேசுற? அப்ப நானும் பண்ணி ஒண்ணா? ஆமாண்டா, நீ பண்ணி ஒண்ணுதான்டா. பாருமா, நீங்க எல்லாம் இத்தனை வருஷமா பழகினதுக்காக சொல்றேன். இனிமே என் பையனை பத்தி பேசாதீங்க. கடைசியா சொல்றேன், வேணும்னா என் பையனோட கல்யாண பத்திரிகை கொண்டாந்து கொடுக்குறேன். குடும்பத்தோட வந்து வடை பாயசத்தோட சாப்பிட்டுட்டு போங்க. மொய் கூட எழுதணும்னு அவசியம் இல்ல. வாடா பெரியவரே. என்ன கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா இது பாருங்க, நீங்க மட்டும் உங்க பையனை உடனே எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல, அப்புறம் நடக்கிறதே வேற.
என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? வரதட்சணை கேட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். அது மட்டும் இல்ல, அதே போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க கண் முன்னால 10 பைசா செலவில்லாம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா அவங்க மேஜர். அவங்க சொல்றத கேட்டீங்கன்னா நீ கேக்குறதுல பாதிக்கு பாதியாவது கிடைக்கும். இல்லைன்னா சிங்கிள் பைசா கூட தேராது. ஜாக்கிரதை, ஒத்துக்கோ. என்ன மிரட்டறியா? நீ சரிப்பட்டு வர மாட்ட. செல்வி, போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஆள் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாமா? ஐயோ, போலீஸா? பின்ன என்னயா, உன்னை எல்லாம் 7 வருஷம் உள்ள தள்ளி கழுத்து திங்க வச்சாதான் சரிப்பட்டு வருவ. நீ வாசல். ஐயோ, என்னம்மா உன் புருஷனோட மோசமா இருப்ப போல இருக்கு. இதோ பாருமா, போலீஸுக்கு போனா உனக்கு லாபம் இல்ல, எனக்கு லாபம் இல்ல. பேசி தீர்த்துக்கலாமா? உட்காருமா. அப்படி வா வலிக்கு. அண்ணே, நீ உட்காருமா. அக்கா, எங்க அப்பன் பயந்துட்டான். இதோ பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கேட்ட மாதிரி நகை நட்டு போட்டு அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க தயாரா? நாங்க கல்யாணத்துக்கும் தயார், அடுத்த வாரம் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கும் தயார். இது பேச்சு. சரி சரி, தண்டபாணி, அந்த பேக். உங்க பையனுக்கு ரொக்கமா எவ்வளவு பணம் கேட்டீங்க? 2 லட்சம் ரூபாய். இந்தாங்க 1 லட்சம். கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க. மத்தத கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துடுறேன். பொண்ணுக்கு எவ்வளவு சவரன் கேட்டீங்க? 50. அலையுது பாரு. அதோட 10 சவரன் சேர்த்து 60 கொடுத்துடுறேன். ஆனா உங்களால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் வராதுமா. இங்கே இருங்க, கொஞ்ச நேரத்துல நல்ல முகூர்த்த தேதியா பார்த்து குறிச்சு எழுதி எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க. எக்கா, எக்கா, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கா. நீ நல்லா இருக்கணும்க்கா. செல்வி, என்னம்மா நீ? அவர் என்னமோ அடுத்த மாசம் கல்யாணங்கிறாரு, நீ அடுத்த வாரமே பத்திரிக்கை அடிச்சிடலாங்கிற. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரங்களை கேட்காம எப்படி ஒத்துக்கிறது? என்னக்கா, அவர் சொன்னதுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கலைன்னா அந்த ஆள் பையனை வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம பொண்ணுக்கு தானே கஷ்டம். அப்புறம் பத்மா மனசுடிச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே. அது மட்டும் இல்லக்கா, நம்மளாலதான் இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு, இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு நம்ம புருஷங்களை நம்ம மேல பழி போட்டிருக்காங்கல்ல. அது பொய்ன்னு நிரூபிக்கணும்னா நாம இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்தி ஆகணும். ஆமாக்கா, அப்பதான் கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் பொம்பளைக்கு எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, இந்த ஆம்பளைக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது, அவங்க மூஞ்சில காரத்து போவாங்க. சரிம்மா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. எப்ப நீங்க 3 பேரும் முன்னாடி நின்னு என் கல்யாணத்தை நடத்துறதா முடிவு பண்ணிட்டீங்களோ, இனிமே உங்க தலைமையில தான் என் கல்யாணமே நடந்தாகும். உங்க 3 பேர் போட்டோவையும் பெருசா போட்டு போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்ட போறேன். அக்கா, தமிழ் செல்வி அக்கா, இனிமே நீ எனக்கு அக்கா மட்டும் இல்ல, என்ன வாழ வச்ச தெய்வமே நீ அக்கா.